என் அக்கா தங்கச்சி நிக்கிறாங்க. அதுக்காக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், அரசாங்கத்துக்குள்ள கேட்டிருக்கிறேன். எல்லா பேரும் 1000 2000 1 லட்சமும் கொடுத்தா அது சமமா ஆகாத ஐயா. எங்களுக்கு தேவை புருஷன் பிள்ளைங்க அண்ணன் தம்பி கஞ்ச குடிச்சாலும் மூட்டை தூக்கினாலும் சந்தோஷமா ஒரு காலனியில ஒரு ஓரமா படுத்து கிடக்குறோம். இல்லாத ஏழைங்க ஐயா, நாங்க ஏழை. நீ பணத்தை கொடுத்து கடைக்கு போனா மிட்டாய் வாங்க பிள்ளைங்க காசு கேட்கற மாதிரி உன் புருஷன் செத்துட்டான் இந்தாம்மா 10 லட்சம் கொடுத்துட்டு போறீங்களே ஐயா, நியாயம்மா? இந்த விபத்து உன் வீட்டுல நடந்தா இது நியாயம்மா? நீ அரசியல்ல நின்ன நாங்க ஓட்டு போடலன்னா நீ ஜெயிப்பியா? அப்ப அந்த மக்களுக்கு இதுதான் உன்னுடைய தீர்ப்பா? தயவு செய்து ஐயா, தயவு செய்து இனிமேல் 10 லட்சம் கொடுக்க உங்களுக்கு வேலை வராது. வராம இருக்கணும்னா இந்த சாராய கொட்டாயை மூடுங்க ஐயா. ஒரு வீட்லயும் தாலி இல்லாத, குண்டா இல்லாத, சட்டி இல்லாத, பணம் இல்லாம பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாம உழைக்கிற பணத்தை மூட்டை தூக்கிட்டு 100 ரூபாய் எடுத்துட்டு வந்தா நேர சாராய கொட்டாயில போய் தயா குடிச்சிட்டு வாழறாங்க மக்கள். தயவு செய்து அரசாங்கத்தை கேட்டுக்கிறது என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா, இந்த சாராய கொட்டாயை மூடுங்க, சாராய கொட்டாயை மூடுங்க. தயவு செய்து எல்லா குடும்பமும் நல்லா இருக்கட்டும் ஐயா. இன்னைக்கு நீ 40-40க்குன்னு ஓட்டு வாங்கிட்டு போனீங்க, இன்னைக்கு 40க்கு 90ஆவும் ஆயிப்போச்சு, 100ஆவும் ஆயிப்போச்சு. இந்த குரலை கேளுங்க ஐயா. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்பில் நான் பதிவு போடுறேன். அது தப்போ ரைட்டோ எனக்கு அது தெரியாது. இனிமேல் 10 லட்சமோ 2 லட்சமோ 1 லட்சமோ கொடுக்க கூடாது. அரசாங்க பணத்தை எடுத்து நீ ஏயா கொடுக்குற? உனக்கு போட்ட ஓட்டுக்கு இதுதான் நன்றியா? இதுதான் நன்றி செலுத்துறியா? தயவு செய்து ஐயா, தயவு செய்து இந்த பதிவை நீங்க ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க, இறந்த மக்களுடைய பிள்ளைங்க அனைவரும் வாழ்க, அவங்களோட குடும்பம் வாழ்க, அவங்களோட கோத்திரம் வாழ்க. உண்மையாலுமே அந்த பிள்ளைங்களை நீ காப்பாற்றணும்னா கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு உதவி செய்யுங்க. வீடு வாங்கி கட்டி அந்த பிள்ளைங்களுக்காக கொடுங்க. இதுக்கு மேலே இந்த கருணாபுரத்தையும் செத்தவங்க எல்லாவுடைய ஆத்மாவும் இந்த உலகமே இந்த மாநிலமே சாராயம் இல்லை, போதைக்கு அடிமை இல்லை, பீர் இல்லை, பிராந்தி இல்லை அப்படின்னு மக்களை வாழ வச்சே தீரணும் இந்த அரசாங்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க அம்பேத்கரின் புகழ் ஓங்குக.